ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபன் அப்படிங்கிறது பார்த்தலாமா? டிஃபன் இல்லை கைஸ், டைரெக்டாக சாப்பாடு தான். ஏன்னா ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுனால டைரெக்டாக காலையிலேயே சாப்பாடு பண்ணிடுவேனா. சரி, இன்றைக்கி என்னென்ன சாப்பாடு அப்படிங்கிறத உங்கள்கிட்டயும் நான் ஷேர் பண்ணுறேன். இனிமேல் சமையல் பண்ணும்போது காமிக்காட்டி பரவாயில்ல, சமையல் பண்ணி முடித்த பிறகு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன டிஷ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ சாப்பாடு வடித்தாச்சு. நம்ம வீட்டில் எப்போயுமே சாப்பாடு வந்து வடிக்கிறது தான் கைஸ். ஏன்னா அதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. குக்கரில் வந்து என்னைக்காவது அர்ஜென்ட்டுக்கு நான் வச்சுக்குவேன். மற்றபடி எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா சோறை வந்து வடிச்சிருவேன். வடித்து இங்கே பாருங்கள், கஞ்சி தண்ணி கூட எடுத்து வச்சுருவேன். இது வந்து நம்ம ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கைஸ். நீங்களும் சோறு வடித்த கஞ்சியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, தலைக்கு போட்டு குடிங்க, ரொம்ப நல்லது, சரிங்களா? அப்புறம் தக்காளி ரசம். நம்ம வீட்டில் எப்பவுமே புளி யூஸ் பண்ண மாட்டோம் கைஸ். எப்போயாவது ஒரு தடவை புளிக்குழம்பு வச்சா தான் புளி யூஸ் பண்ணுறது. மற்றபடி எல்லா நாளுமே நம்ம வீட்டில் தக்காளி ரசம் தான், புளி ரசமே கிடையாது. ஸோ ரசம் வச்சாச்சு. இப்போ அடுப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட உருளைக்கிழங்கு அவரைக்காய் மசால் எப்படி ரெடி ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ சூப்பரான உருளைக்கிழங்கு அவரைக்காய் மசால் எப்படி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஷ்ஷு. சரி, என்ன கேஸ் பண்ணுறது, இந்த வெயில் அடிக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. கம்மங்கூழ் கூல் ஐட்டம்லாம் குடிக்கலாம். எத்தனை நாள் தான் கூல் ஐட்டமாக குடிப்பீங்க சொல்லுங்கள்? வெயில் காலம் முடிகிற வரைக்கும் கூலாக குடித்தா உடம்புக்கு எங்கே தெம்பு வர்றது சொல்லுங்கள்? ஸோ சூப்பரான அவரைக்காய் உருளைக்கிழங்கு மசால் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்ன டிஷ் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம வந்து அடுத்து இதயம் சீரியல் ரிவ்யூவில் பார்க்கலாம், ஓகே? பை.